ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன் அக்டோபர் 1 முதல் 10 வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்களின் வழியாக அந்த நட்சத்திர அதிபதிகள் ஏற்படுத்தக்கூடிய பாவ தொடர்புகள் வழியாக நட்சத்திர சூத்திர முறை இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பலன்கள் சொல்லப்படுகிறது. இதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சு கொண்டு நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரங்களோடு பொருத்தி பார்த்து இந்த முறையில் நம்ம ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கிட்டு கோச்சாரத்தை திசாபுத்தியை எல்லாமே பொருத்தி பார்த்து நீங்கள் ஜோதிடத்தை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல முறையில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு, இந்த அக்டோபர் 1 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூர நட்சத்திரம் நடந்துகிட்ருக்கு. காலையில் ஒரு 9:15 உத்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சந்திரன் சிம்மராசியில் இருக்கார். உத்திர நட்சத்திரங்கிறது 3ஆம் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு அஸ்த நட்சத்திரத்தில் 4ஆம் வீட்டில் கன்னி ராசியில் இருக்கார். அப்போ சந்திரனும் சூரியனும் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்கிற நாள் இது. நல்ல நாள். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய குறிக்கோள்கள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய நாள். உறவுகள் வழியாக சில செய்திகள் பரிமாற்றங்கள் நல்ல வழியில் நடக்கும். வேலை, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதிகாரம், அரசு வழி ஆதாயம், வீடு, கட்டடம், இடம் வாங்குதல், வாகனம், இது சம்பந்தப்பட்ட பரிமாற்றங்கள் அனைத்துக்குமே நல்ல நாளாக அமைகிறது. சில பேருக்கு இட மாற்றங்கள் அல்லது பிரயாணங்கள் அமையும். அக்டோபர் 2 புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம் மதியம் 12:22 தொடங்குகிறது. நண்பகல் 12:22 அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் தான் கேது போயிட்டுருக்காரு. அதில் சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருக்கு. அதில் இப்போ சந்திரனும் சேர்ந்து 4 கிரகமும் இன்றைக்கி ஒரே நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ நம்மளுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல இந்த நிகழ்வுங்கும்போது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது. அதிருப்தி, கலகம், குழப்பத்தை உண்டு பண்ணும். அதே ப்ரொடக்ஷன் லைனில் நம்ம நுணுக்கமான வேலைகள் செய்கிறவராக இருந்தால் அதில் நம்ம திறமைகளை காட்டுவோம், நல்லாயிருக்கும். நம்ம ஜாதகத்தில் கேது கொஞ்சம் கெடுக்கிறவராக இருந்து கெட்டு போனவராக இருந்தார்னா இன்றைக்கி டென்ஷன் அதிகமாகும், உழைப்பு அதிகமாகும். அதனால் ஏமாற்றம் கிடைக்கும். அந்த உழைப்புக்கேற்ற அப்ரிசியேஷன் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு டீக்ரேடு நடக்கும். இதில் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனம் பழுதாகிறது, வீட்டில் ஆல்ட்ரேஷன் வேலை பண்ணுறது, உறவினர்கள் வகையில் பகையாகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது 4 கிரக சேர்க்கை. கேதுவனுடைய கிரகண தோஷத்துக்கு இன்றைக்கி ஆட்படுறோம். அப்போ அடுத்தது சித்திரை நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை அக்டோபர் 4 சித்திரை நட்சத்திரம். இது துலா ராசியில் உள்ள செவ்வாயாக சந்திரன் செயல்படுறாரு. செவ்வாய் நமக்கு லக்னத்திலேயே குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்து குரு 12ல் இருக்குது. அதனால் இன்றைக்கி சுப செலவுகள் நடக்கும். வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, உற்பத்தி பொருள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு மூலதனங்கள் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும். வேறு வேலைக்கு தேடுறதுக்கு இது கரெக்டான ஒரு நாளாக இருக்கும். வெளிநாட்டு வேலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் அங்கே நடக்கும். அக்டோபர் 5 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். துலா ராசியில் நமக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல் செயல்படுறாரு. ராகு நமக்கு 10ஆம் வீட்டில் மீன ராசியில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறனால, சனி நமக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால குழந்தைகள், உறவு, கணவன் மனைவி உறவு மற்றும் பூர்வீக சம்மந்தப்பட்ட பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அதில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும், வளர்ச்சியாக இருக்கும். பிற நபர்கள், நமக்கு பழகக்கூடிய நபர்கள் மூலம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதுவும் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு, உயர்கல்வி இதுக்கும் சாதகமாக இருக்கும். அக்டோபர் 6 குருவனுடைய விசாக நட்சத்திரம். குரு நமக்கு லக்னத்தில் செவ்வாய் நட்சத்திரத்திலிருந்து செவ்வாய் குரு 12ல் செவ்வாய் நட்சத்திரத்திலிருந்து செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்காங்க குருவும் செவ்வாய். அதனால் இன்றைக்கி வேலை சார்ந்த நன்மைகள், நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், இதில் எல்லாம் ஒரு பண வரவு, வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருந்தாலும்
அப்பப்போ அந்த வரவுக்கேற்ற செலவுகளும் கொடுத்துட்ருக்கும். அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு 9ஆம் இடத்துல சனி ராகுவோட நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்கார். அப்போ அதுக்குன்னு தனி பதிவுகள் போட்டிருக்கேன். சார பரிவர்த்தனை சனி ராகுன்னு சொல்லி அந்த நம்ம மிதுன லக்னத்துக்கு அந்த பதிவுகளை பாருங்கள். 9-10 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தொழில் பலத்தையும் பெருசாக கொடுக்காது, சந்தோஷத்துலேயும் தொழிலிருந்து ரிலீவ் ஆகலாம், ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வேறு மாற்றங்கள் பண்ணலான்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறதுக்கும் பெருசாக உதவி செய்யாது. அதனால் கொஞ்சம் அப்படியே வேலையில் வந்து ஒரு டிமாண்ட் இல்லாமல் இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு டிமாண்ட் இல்லாமல் இருக்கும். அப்படியே கீப்பப் பண்ணி அன்றைக்கி நாள் போயிடும். அடுத்த நாள் அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசியில் நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் வந்து புதனுடைய நட்சத்திரமாக செயல்படுறார். புதன் வந்து செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ நமக்கு 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறது அப்படிங்கிறது படிக்கிறவங்களுக்கு கல்வி பலத்தை கொடுக்கும். சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல மதிப்புகள் உண்டாகும். வீடு, நிலம், வாகனம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கட்டட தொழில் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பூமி ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ கடன் சம்மந்தப்பட்ட வரவுகள் நல்லா இருக்கும். ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், எதிர்பார்த்துட்ருக்கோம்னா அதுவும் நமக்கு கேட்டபடி கிடைக்கும். மறுநாள் அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம், 7ஆம் வீட்டில் தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. கேது நமக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து 2 பேரும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே. பட் வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கையில் அம்மாக்கிட்டேயும் மனைவிக்கிட்டேயும் சம்மந்தப்பட்டதில் இதெல்லாம் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கும். பட் வந்து தொழிலை கெடுக்காது, வேலையை கெடுக்காது, பண வரவு நல்லாயிருக்கும், ஆதாயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் காணப்படும். அக்டோபர் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம், நமக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. சுக்கிரன் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கார். குரு நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட செலவுகள், நம்முடைய விருப்பத்திற்கான பொழுதுபோக்கிற்கான செலவுகள், இது சம்மந்தப்பட்டது. கலைகள் சம்மந்தப்பட்ட செலவுகள், சில முதலீடுகள், ஷேர் மார்க்கெட் முதலீடுகள், இது சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு நிகழ்வுகள் நன்றாக இருக்கும். தொழிலுக்கு பக்கபலமாக இருக்கும். 2வது தொழில் விரிவுபடுத்துறது, அல்லது ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, மற்றும் வந்து இன்னொரு ஃபீல்டு, இன்னொரு டாபிக் செலெக்ஷன் பண்ணுறது, இன்னொரு டீல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். உடல் உபாதைகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது சாதகமாக இருக்கும். அப்போ இந்த 10 நாட்களில் நமக்கு மெயினாக குருங்கிறவர் வந்து 12ல் இருக்கிறதுனால, அதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் லக்னத்தில் உட்காந்து பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறதுனால, நமக்கு செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி, குரு வந்து 10ஆம் அதிபதி. அதனால் தொழில் வகையில் கடன்கள் வந்து ஒரு சுமையாக இருக்குங்கிறத இந்த கிரக அடைவுகள் சுட்டி காட்டுதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.